வெல்கம் டு 360arrow.com. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். எக்ஸல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம எக்ஸலில் வந்துட்டு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா VLOOKUP. அதாவது நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸல் தெரியும் அப்படின்னாக்கா VLOOKUP தெரியுமா, HLOOKUP தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த VLOOKUPக்கும் HLOOKUPக்கும் என்ன ஒரு வேல்யூ, அது ஏன் வந்துட்டு VLOOKUP மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாக்கா VLOOKUP அப்படின்றது வந்துட்டு ஒரு கம்பெனி டேட்டாவை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் தான் இந்த VLOOKUP. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த VLOOKUP வச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியோட டேட்டா இதில் வந்துட்டு ஒரு 20 டேட்டாஸ் தான் இருக்குது, ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு டேட்டா என்ட்ரி சென்டர்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு கஸ்டமர் கேர்லேயோ ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கும். அதாவது ஒரு 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 ஏரியாவுக்கு வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா 1,00,000 கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க. 1,00,000, 2,00,000, 3,00,000 இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸை எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணி எடுக்கிறீங்க? அந்த 1,00,000 கஸ்டமரில் வந்துட்டு நீங்கள் 22,988 கஸ்டமர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ரோல் நம்பரை, அதாவது அந்த ஐடி நம்பரை எப்படி வச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் இதில் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த VLOOKUP அப்படின்றது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வேலையை சுலபமாக்கிறதுக்கு, உங்களோட விஷயத்தை வந்துட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு வழி தான் வந்துட்டு இந்த VLOOKUP. ஓகேங்களா? ஸோ இது என்ன தான் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியாது. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா எனக்கு நான் ரோல் நம்பர் போட்டேன் அப்படின்னாக்கா என்னோட ஸ்டூடெண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கண்ணா பின்னு ரோல் நம்பர் போட்டுறேன், ஆனால் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துட்டு ஸ்டூடெண்டோட நேம் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் VLOOKUP எந்த இடத்துல வந்துட்டு வரணுமோ, அதாவது நேம் வேணுமா இல்லை இங்கிலீஷ் மார்க் மட்டும் வேணுமா தமிழ் மார்க் மட்டும் வேணுமோ அந்த காலத்தில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு VLOOKUP VLOOKUP அப்படின்னு சொல்லி போட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த VLOOKUPல எந்த இடத்த வந்துட்டு பேஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், VLOOKUP வந்த உடனே வந்துட்டு கீழே காமிக்கும் VLOOKUP வேல்யூ அப்படின்னு காமிக்கும். எதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம்? ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வேல்யூவை வந்துட்டு பேஸ் பண்ணுறேன். இதுவும் இல்லை, நீங்கள் ஏல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமா போட்டுறேன். கமா போட்டு டேபிள் அரே அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி எந்த டேபிளோட மேட்ச் பண்ண போகிறோம், அதாவது என்னோட கஸ்டமர் ஐடி எங்கே இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதை இங்கே கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் எல்லா டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எது வேணாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம், அதனால் எல்லா டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கண்டென்ட்லேருந்து எந்த கண்டென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த கண்டென்ட் நீங்கள் நேம் மட்டும் வேணும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மார்க் மட்டும் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு நேம் வரணும் இப்போதைக்கு. அந்த நேம் கண்டென்ட்டை மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் அரே பண்ணியாச்சு. டேபிள் அரே அப்படின்றது நம்ம லிங்க் பண்ணுற ஒரு டேபிளோட பார்ட்டு தான் வந்துட்டு டேபிள் அரே. ஸோ இது மாதிரி வந்துட்டு அந்த டேபிளை நான் அடுத்த பேஜ், அதாவது நெக்ஸ்ட்டு ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு தனி டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவில் வந்துட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு திரும்பியும் கமா போடுறேன். கமா போட்டு காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. காலம் இண்டெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் அப்படின்றது நீங்கள் எதை வந்துட்டு கொடுக்க போகிறீங்க, நான் நேமை தானே பேஸ் பண்ண போகிறேன், அதனால் 2 அப்படின்னு போடுறேன். 2 போட்டு கமா போடுறேன். திரும்பியும் கமா போட்டு இது வந்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்கும். இதில் வந்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். இப்போ 0 அப்படின்றத போட்டுறேன். 0 அப்படின்றத போட்டு என்னோடய காலத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டிடுறேன். தட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கரெக்டான எக்ஸாக்ட் எனக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த 69, அதாவது வந்துட்டு சம்திங் 10069 அப்படின்ற இடத்துல வந்துட்டு சபீர் அப்படின்ற ஒரு நேம் வந்திருக்கு. ஷபீர் அப்படின்ற நேம் இருக்கா அப்படின்றது நீங்கள் வந்துட்டு இதில் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபைன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல் எஃப்ல வந்துட்டு 10068 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா 69 தானே கொடுத்துருக்கோம். 69 ஃபைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா சபீர் அப்படின்றது வந்துருச்சிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நிறைய வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு மாற்றி அது பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சேம் அந்த வீக்கு போயிடுறேன். வீக் போயிட்டு இப்போ ஓகே இதில் வந்துட்டு வந்துருச்சு. எனக்கு 69 டேட்டா வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னாக்கா 69 போட்டிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவோட நேம் ஜென்ரேட் ஆகும். சபரி அப்படின்ட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் இதோ வந்துட்டு ரோல் நம்பர் போட 68 வந்துட்டு ஆல்ரெடி போட்டோம் நினைக்கிறேன். 68 ஓகேங்களா. 68 போட்டோம் அப்படின்னாக்கா அதோட நம்பர் சலீம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு நேம்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். என்னோட கஸ்டமர் ஐடி போட அவங்களோட நேம், அவங்களோட ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கு தான் நம்மளுக்கு VLOOKUP ரொம்ப யூஸாக இருக்கும்.
இது வந்துட்டு சின்ன டேட்டா அப்படின்றதுனால இந்த ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டேட்டாவில் போய் ஒர்க் பண்ணும்போது இதோட யூஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.